சில ஆன்மீக தகவல்கள். மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படம், விக்கிரகம் ஆகியவற்றையே வீட்டில் வைக்க வேண்டும். வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது. நாம் அணைக்க கூடாது. திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியேதான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும். அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்துச் செல்லக்கூடாது. கோவிலிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை, கால்கள் கழுவலாம். குளிக்கக்கூடாது. எலுமிச்சம் பழ தீபம் விளக்கை கோயிலில் மட்டுமே ஏற்ற வேண்டும். வீடுகளில் ஏற்றக்கூடாது. சுவாமிக்கு எடுக்கும் ஆரத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது. அதுவே மனிதர்களுக்கு எடுக்கும் போது சுண்ணாம்பு சேர்க்கலாம். சனி பகவானுக்கு வீட்டில் எள் விளக்கு ஏற்றக்கூடாது. நல்ல காரியங்கள் பற்றி பேசும் போது எள் அல்லது எண்ணெய் பற்றி பேசக்கூடாது. திருப்பதி, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் போன்ற கோவில் ஸ்தலத்திற்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ருத்ராட்சம் அணிவோர் இறுதிச் சடங்குகளுக்கு செல்லும் பொழுது அதை கழற்றி வைத்து விட்டு செல்ல வேண்டும். கோயில் மூடியிருக்கும் போதும், திருமஞ்சன பூஜையின் போதும், திரையிட்டிருக்கும் போதும் கடவுளை வழிபடக்கூடாது. குங்குமத்தை வலது கை மோதிர விரலில் இட்டுக் கொள்வதே நல்லது. விக்கிரகத்திற்கு தீபாராதனை நடக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது. பெண்கள் மாதவிலக்கின் போது எக்காரணம் கொண்டும் பூ வைத்துக் கொள்ளக்கூடாது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை குத்து விளக்கை துலக்கி கழுவக்கூடாது. இறந்த முன்னோர்களின் படங்களை சாமி படங்களுடன் வைத்து வணங்குதல் கூடாது. தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் வைக்க வேண்டும். பூஜை அறையில் தெய்வ படங்களை தெற்கு பார்த்து வைக்கக்கூடாது. பசுக்களோடு மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊத்தும் கிருஷ்ணன் படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர்களின் கணவரோ சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது. ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.